ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது பிஃபார்ம் போன மாசத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஜாப்புக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்ட்ரி ஆக போறாங்க. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் லைஃப் வேற அண்ட் நெக்ஸ்ட் கார்பரேட் லைஃப் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியாது. ஓகே, நீங்க அங்க போனா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் எனக்கு வந்துட்டு அந்த கார்பரேட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஐடியா இருக்கும். அந்த ஐடியா எப்படி வந்துட்டு ஒரு கரியரை வந்துட்டு சூஸ் பண்றது அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு நுழையிறது, எந்த டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கரண்ட் ஸ்டேஜ்ல பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ண இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு அதிகம், நம்மளோட இந்தியன் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ஃபாரின்ல இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து பிஃபார்ம் படிச்சு முடிச்சிருக்கவங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கான்டாக்ட் மீன்ஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த மென்டாலிட்டியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஓகே, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன்லயோ இல்ல அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய லோகோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்ஆர்பி லோகோ, எய்ம்ஸ் லோகோ, இஎஸ்ஐ லோகோ, ஆர்ஆர்பி அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி, ஜிப்மர் அண்ட் நெக்ஸ்ட் டிஎன்பிசி அண்ட் ஜிபெட் அண்ட் நைபர், எஸ்எஸ்சி, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்கு. அங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா போகலாம். ஓகே, ஸோ இந்த லோகலாம் வந்து எது போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கான என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஜாப்ஸ் அண்டு நீங்க இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்காண்டி ஒரு சின்ன கேம் மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மறுபடியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு லைஃபுக்குள்ள என்டர் ஆக போறீங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்க அந்த ஜாப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாப்ல இருந்து மறுபடியும் இன்னொரு ஜாப்புக்கு வந்து ஸ்கிப் ஆகுறது மீன்ஸ் ஷிஃப்ட் ஆகுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். நான் வந்துட்டு ஃபுல்லா மாற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதை தான் வந்துட்டு நான் என்ன பண்றேன் மறுபடியும் சொல்றேன். அண்ட் ரியல் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் இந்த ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். ஹவு மெனி அனிமல்ஸ் கேன் யூ சி? ஓகே, இந்த டயக்ராம்ல ஓகே இந்த இமேஜ்ல எத்தனை அனிமல்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்றா உங்களுடைய கியூரியாசிட்டி. ஓகே, இந்த வீடியோல வந்துட்டு நீங்க எவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்துட்டு ஸ்மால் சம் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் அபவுட் திஸ் இமேஜ் அண்ட் நெக்ஸ்ட் தென் வேர் யுவர் கியூரியாசிட்டி வில் டேக் யூ. அதாவது உங்களுடைய கியூரியாசிட்டி வந்துட்டு உங்களை வந்துட்டு எங்க எடுத்துட்டு போக போகுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்டு சில பேர் ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க போவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சார் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நல்லா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நாலேஜ் வளர்த்துட்டு நான் நல்லா சைன் ஆயிட்டேன். அது வந்துட்டு செகண்ட் கேட்டகரி. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 கேட்டகரி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எய்ம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போவாங்க. ஒன்னு செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நான் இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டேன், அந்த ஒர்க் தான் வந்துட்டு என்னோட லைஃப், அந்த ஒர்க்ல நான் வந்து என்ன பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னு சைன் பண்ணணும்னு விரும்புறேன். ஓகே, அந்த மாதிரி 2 கேட்டகரிஸ். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஆஃப் யூ சூஸ் த ஃபார்மசி பை சாய்ஸ் நாட் சான்ஸ்? ஓகே, சில பேர் அதான் இந்த கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆன்சர் பண்ண போகுது. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்மசியை வந்துட்டு பை சாய்ஸ் மூலமா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சூஸ் பண்ணிருப்பாங்க, நாட் சான்ஸ். ஓகே, ஸோ ஓகே இதுதான் நமக்கு வந்துகிட்டு சாய்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, படிக்கிறதுக்காக நீட் படிச்சிருப்பாங்க, அவங்க கிடைக்காதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மசி வந்திருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல நான் படிச்சா வந்து ஃபார்மசி தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன், do you know BPharm graduate also can become a data analyst and also even CEO also மாறலாம். அதாவது ஒரு பிஃபார்ம் கேண்டிடேட் வந்துட்டு அந்த அளவுக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னா வரலாம். ஓகே, சிஇஓ அப்படின்னு சொன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ ஒரு கம்பெனியோட ஹையஸ்ட் பொசிஷன் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா சிஇஓ. அதாவது எல்லாத்துக்குமே டைரக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் தென் பிசினஸ் அண்ட் நெக்ஸ்ட் தென் எக்ஸிகியூஷன் ஆப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஃபோர்த் கொஸ்டின்,
the most of the students are confused to what next after the BPharm. இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கால்ஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வருது. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா போடுறேன். ஸோ ஆஃப்டர் இந்த எண்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் நான் வந்துட்டு உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ ஐ ஹாவ் தட் ஹோப். ப்ளீஸ் லெட்ஸ் டைவ் இன்டு தி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஆஃப்டர் பிஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்கேன். ரொம்ப வந்துட்டு இந்த வீடியோ வந்து லென்த் பண்ண விரும்பல. ஸோ இந்த ஸ்லைட்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அஜெண்டா மாதிரி. ஓகே, என்னென்ன வேரியேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு ஆஃப்டர் பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் போகலாம் அப்படின்றத பத்தி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அகாடமிக் அண்ட் ஹையர் எஜுகேஷன்ஸ். ஓகே, பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் எம்ஃபார்ம் நான் பண்ணணும் சார், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி பண்ணணும் சார், பிடிஎஃப் பண்ணணும் சார், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, போறவங்க அகாடமிக் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன R&D இருக்கு எல்லாமே வந்து தனித்தனி ஸ்லைடு வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் தென் தேர்ட் ஒன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அதிகம். ஓகே, அண்ட் ஆல்சோ அகாடமிக் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஓகே, நிறைய காலேஜஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதிகம். ஓகே, R&D வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த அப்போ இந்தியாவில் வந்துட்டு எந்த கம்பெனி போலாமா, அகாடமிக் போலாமா, அது எல்லாமே வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அகாடமிக்ல வந்துட்டு எவ்வளவு சேலரி, ஃபார்மசூட்டிக்கல்ல எவ்வளவு சேலரி, R&Dல எவ்வளவு சேலரி எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய எய்ம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது நான் வந்துட்டு என்னவா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உந்து விசையாவத்தம் இருக்க போறேனே தவிர நீங்க வந்து இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொன்னா சொல்ல போறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஐடி கம்பெனிஸ். ஓகே, ஐடி கம்பெனி வந்துட்டு மீன்ஸ் மெடிக்கல் கோடிங் அண்ட் ஃபார்மகோ விஜிலன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், டேட்டா அனாலிசிஸ், நெக்ஸ்ட் கிளினிக்கல் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ அங்கேயும் போகலாமா அப்படின்னு சொன்னா போகலாம் நம்ம. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் எந்த ஒர்க்குக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ண அப்படின்னா சைன் ஆகணும். அந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, லெட்ஸ் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ரோல்ஸ். நம்மளுடைய பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போவாங்க அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ரோல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போவாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் அன்எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் கரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பிஃபார்ம் உள்ள வர்றதுக்கு முன்னுக்கே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா ஃபார்மசிஸ்ட், எங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல். இது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர, அதாவது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேல்ஸ் மார்க்கெட்டிங், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனி, R&D, அகாடமிக் இது யாருக்குமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கான இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் தென் என்டர்பிரனர்ஷிப். ஓகே, நிறைய பேர் நேற்று ஒரு கால் நான் கேட்டேன், சார் நான் வந்துட்டு ஒரு என்டர்பிரனர் ஆகணும், எது ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா ஃபார்மசி ரிலேட்டடா, ஸோ ஒரு ரிட்டைல் அண்ட் நெக்ஸ்ட் தென் ஹோல்சேல் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டாலிட்டி வந்து கரண்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்டர்பிரனர்ஷிப் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்டர்பிரனர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க வீடியோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அப்ராட். ஓகே, ஸோ அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹாஸ்பிட்டல், கிளினிக்கல் ரூல் அண்ட் அப்ராட் ஆல்சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட மென்டாலிட்டி மைண்ட்ல வந்துட்டு இருக்கும், சார் ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 years வந்துட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ணா நெக்ஸ்ட் அப்ராட் போகணும். அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் தென் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கு அப்படின்றத வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அகாடமிக் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ். ஓகே, அகாடமிக் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி அண்ட் வெல் செட்டில்டு ஃபேமிலி மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எம்ஃபார்முக்கு வந்துட்டு காசு கட்ட முடியும், அவங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒர்க்குக்கு போங்க, ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் சேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும்னா படிங்க. ஓகே, ஸோ சிலர் மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஹெச்டி பண்ணிருப்பாங்க, பிடிஎஃப் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கரண்ட்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பிஹெச்டி பண்ணவன் யாரோட வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எக்ஸாம் எழுத போவோம் அப்படின்னா டிப்ளமோ ஃபார்மசியோட எக்ஸாம் பண்ணுவோம். அப்போ ஏன் வந்துட்டு நம்ம பிஹெச்டி பிடிஎஃப் எல்லாம் பண்ணணும்? அப்போ நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் போக போறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா எம்ஃபார்ம் படிக்காதீங்க. ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பிஃபார்ம் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கோல், உங்களுடைய டெஸ்டினேஷனை வந்து இப்பயே வந்து என்ன பண்ணுங்க செட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வேஸ்ட். கவர்மெண்ட் ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப், எம்ஃபார்ம் வேஸ்ட். ஓகே, ஸோ நீங்க பிடிஎஃப் போறீங்க அப்படின்னா எம்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அண்ட் எம்பிஏ. ஓகே, எம்பிஏ அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் தெரியுமா என்ன தெரியாது. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னோட கம்பெனில சிஇஓ இருப்பாங்க, அவங்க பிஃபார்ம் முடிச்சுட்டு
எம்ஃபார்ம் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்ல எம்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, அவங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அது எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படின்ற அந்த அவேர்னஸ் அண்ட் இருக்கும். அண்ட் அதுல இருக்கிற எல்லாமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்க நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா நார்மலான ஒரு சைட்ல வந்து எம்பிஏ போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அது வேஸ்ட். ஓகே, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா நைபர்ல வந்துட்டு நீங்க எம்பிஏ பண்ணீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 to 10 வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நல்ல வேல்யூ இருக்கு கம்பேர் டு இந்த கம்பேர் டு 1 minute I will take. ஓகே, எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் இந்த டிகிரி நீங்க படிச்சவங்கள இந்த எம்பிஏ படிச்சவங்களும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் கம்பேர் பிகாஸ் ஆஃப் எம்பிஏ ஃபார்மசூட்டிக் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க ரீசெண்டா ஐ திங்க் என்னுடைய ஃப்ரெண்டு ஐ திங்க் அரௌண்ட் தே காட் 25 lakh பேக்கேஜ் ஃப்ரம் ஹைதராபாத். ஓகே, ஸோ நம்மளுடைய பேக்கேஜ் இவங்களுடைய பேக்கேஜ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே சார், அப்ப நானும் வந்துட்டு எம்பிஏ பண்றேன் சார் நைபர்ல அப்படின்னு சொன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்க எம்ஃபார்ம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 12,400 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க எம்பிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் டி நான் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா ஃபார்ம் டி பண்ணுங்க. அவங்களுக்கு வந்துட்டு எங்க அதிகமா வேலை அப்படின்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை அதிகமா இருக்கும். ஓகே, அண்டு எம்எஸ் அப்ராட் நீங்க எம்ஃபார்ம் பண்ணணும் எம்எஸ் பண்ணணும் எங்க சார் வெளியே போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். ஓகே, நீங்க அங்க படிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு வந்துட்டு சூஸ் பண்ணணும். நீங்க அங்க படிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேலரி வைஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு எம்எஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு 20 lakh வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட போறீங்க ஒரு அமௌண்ட் வந்துட்டு வருது அப்படின்னு சொன்னால் அங்க அவ்வளவு லேக் வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நீங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரெனுமரேஷன் வந்துட்டு கம்மியா தான் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு எம்எஸ் போய் அதர் கண்ட்ரீஸ்ல பண்ணாதீங்க. நீங்க பிஹெச்டி வேணா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ணலாம். ஓகே, அண்ட் எம்ஃபார்ம் என்னென்ன கேட்டகரி மீன்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்றேன். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எம்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பிஹெச்டி அண்ட் பிடிஎஃப் அண்ட் டீச்சிங்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஒரு ப்ரொஃபஸரா ஆக விருப்பம் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எம்ஃபார்ம் பண்ணுங்க, பிஹெச்டி பண்ணுங்க, பிடிஎஃப் பண்ணுங்க அண்ட் டீச்சிங் என்ன பண்ணுங்க அப்படின்னு உட்காங்க. ஓகே, அண்ட் நீங்க இல்ல சார் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டரா இருக்கணும், நான் வந்துட்டு ஒரு பெரிய வெல் டெவலப்ட் ஆர்கனைசேஷன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சூஸ் டாப் 10 காலேஜஸ் ஃப்ரம் த நெர்ஃப் ரேங்கிங். ஓகே, ஸோ நெர்ஃப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல டாப் 10 நெர்ஃப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சம் கிரைட்டீரியா வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க அங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜிபல் கிளியர் பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் நைபர் கிளியர் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நிறைய வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க when compared with நார்மல் காலேஜஸ் விட. ஓகே, அண்ட் நீங்க ஜிபல் எழுதினாலும் எழுதலாம், கேட் எழுதினாலும் எழுதலாம், சிஎஸ்ஐஆர் யூஜிஜி நெட் எக்ஸாம், ஐசிஎம்ஆர் நெட் எக்ஸாம், டிபிடி ஜேஆர்எஃப் எக்ஸாம், டிஎஸ்டி இன்ஸ்பயர் ஃபெலோஷிப், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்க கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எம்ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஜேஆர்எஃப் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு போக முடியும். ஓகே, அண்ட் எஸ்ஆர்எஃப் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு போகலாம். திஸ் இஸ் அகாடமிக் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ். ஓகே, ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன பண்ணுன்னா டீச்சிங் அண்ட் நெக்ஸ்ட் தென் இல்ல சார் நீங்க நான் ஜிபேட் வந்துட்டு படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னா படிக்கலாம். ஜிபேட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்க ஒரு 2400 வந்துட்டு நீங்க எம்ஃபார்ம் படிக்கும்போது வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சுக்கலாம். அண்டு இந்த ஜிபேட் வந்துட்டு நான் படிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்பாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஜிபேட் எக்ஸாம் வந்து எழுத மாட்டாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்றது எனக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். யாரெல்லாம் வந்துட்டு ஜிபேட் படிக்கிறாங்களோ அந்த சிலபஸ் தான் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்டுக்கோ அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கோ வரப்போகுது. அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்க நான் ஜிபேட் படிக்க மாட்டேன் அப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிப்பீங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு இந்த வே ஆஃப் டெல்லிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நீங்க எல்லாத்தையுமே மறுபடியும் புதுசா நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்டுக்கோ கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கோ படிக்கிறத விட நீங்க ஜிபேட் ட்ரை பண்ணுங்க. ஸோ கீப் தட் நோட்ஸ் அசைட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் த கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே, தட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் தட் கேன் ரெடியூஸ் த டைம் ஃபார் யுவர் completing the your syllabus. Okay, so that is what I want to tell one thing. Okay, and next then research and development வந்து என்ன பண்றேன் அப்படினா எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, so research and developmentல என்னென்ன டிவிஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா formulation research and analytical research and API research and clinical research and molecular biology. Okay, so இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க R&D குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன். ஓகே, நீங்க ரிமைனிங் வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்றனால எனக்கு நான் சொல்றேன் அடுத்த வீடியோல. பட் நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கேட்கக்கூடியது வந்துட்டு எம்ஃபார்ம். அப்போ நீங்க
எம்ஃபார்ம் பண்றது வந்துட்டு இங்க வரக்கூடிய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிரைட்டீரியாவா இருக்கும். ஓகே, இல்ல சார் நான் ஆர்டி தான் போனோம் அப்படின்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு டூ எம்ஃபார்ம். ஓகே, அண்ட் ஃபார்முலேஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன, அனலிட்டிக்கல் ரிசர்ச் என்ன, ஏபி ரிசர்ச் என்ன, கிளினிக்கல் ரிசர்ச் என்ன, மாலிகுலர் பயாலஜி என்ன. ஓகே, ஸோ இதுல இன்னொன்று வந்துட்டு என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இந்தியால ஸ்கோப் அதிகமா இருக்கக்கூடிய ரெண்டே டிபார்ட்மெண்ட் என்னோட அக்கார்டிங். ஸ்கோப் அப்படின்றத விட மீன்ஸ் நான் ஸ்கோப் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் மல்டி கம்பெனிஸ் ஒர்க்கிங் ஆன் இட். அதை தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா நான் ஸ்கோப் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்க ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி இருக்கணும். கம்பெனி இல்லாம வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ண முடியாது. ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு, இந்தியால நிறைய கம்பெனில இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஹை மார்ஜினா வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கெமிஸ்ட்ரி. ஓகே, இந்தியால மேக்சிமம் இருக்கக்கூடிய கம்பெனி வந்துட்டு கெமிஸ்ட்ரி பேஸ்ட் மீன்ஸ் கெமிஸ்ட்ரி சிந்தசிஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கெமிக்கல் என்டிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிந்தசிஸ் ஆர்என்டில வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சார், அந்த ஸ்மெல் அதெல்லாம் வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியாது சார், ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிறேன் சார். இந்த செகண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகே, செகண்ட் டிபார்ட்மெண்ட் தீஸ் ஆல் நான் வந்துட்டு ஹைரார்கி வே வந்து கொடுக்குறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, செகண்ட் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அனலைட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அனலைட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு என்னுடைய வேலை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹார்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ ஒரு அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லாம வந்துட்டு கெமிஸ்ட்ரி வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ரன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனில இருக்கக்கூடிய இன்னொரு டிபார்ட்மெண்ட். ஓகே, ஒன் மோர் திங், ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம வந்துட்டு அனலிட்டிக்கல் இல்ல, அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லாம கெமிஸ்ட்ரி இல்ல, அது மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு. நான் சொல்றது வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனி. ஓகே, அண்ட் அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலிட்டிக்கல் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்ஃபார்ம் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தென் ஃபார்முலேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் தென் கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. மாலிகுலர் பயாலஜி விச் மீன்ஸ் cell culture work, and next to then Western blot, and next to then PCR, RT-PCR, and flow cytometry. These all are molecular biology. For example, I can tell one example. Chemistry has to synthesize the molecule, and the molecular biology department has to screen the compound, and formulation department has to develop the formulation, and they have to inject into the in vivo, which means animals, and next then clinical trials. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சார்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதை தவிர ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி எம்ஃபார்ம் கோர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் கோர்சஸ் ஆல்சோ வந்துட்டு என்னது இந்தியாவில் வந்துட்டு டிமாண்டபிள் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அண்ட் இங்க ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணி மீன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு என்சிஇ நியூ கெமிக்கல் என்டிட்டியோட கமர்சியலைசேஷன் ஐடியேஷன் அந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அவர் டைம் ஆன் இட். ஸோ சிம்பிளா வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணிக்கிறேன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் எவாலுவேஷன் and preclinical studies in vitro in vivo GLP அப்படின்னு சொல்லுவாங்க, good laboratory practices. and next then we have to file IND investigational new drug application அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னா கிளினிக்கல் ட்ரையல்ல என்னோட காம்பவுண்டை வந்துட்டு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் சிஸ்டம் வாங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லிக்கலாமே. ஓகே, ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ட்ரக்கை வந்துட்டு கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜிசிபி டோசியர் சப்மிஷன் குட் கிளினிக்கல் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ, அதாவது என்டிஏ எதுக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் பண்றதுக்காக, அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு கிளினிக்கல்ல வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் பண்றதுக்காக நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங். ஓகே, அண்ட் ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். இப்போ ஒரு எம்சி வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரிக் ப்ராடக்ட்டை மாற்றுவாங்க. மேனுஃபேக்சரிங், பேக்கிங் அண்ட் லேபிளிங், அண்ட் ஜிடிபி டிஸ்ட்ரிபியூஷன், ஹோல்சேல், அண்ட் எம்ஏ அண்ட் பிஎம்எஸ் மார்க்கெட்டிங், போஸ்ட் மார்க்கெட்டிங், சர்வைலன்ஸ், இந்த மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஏரியாலையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது R&D. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய சார் வந்து நேம் என்ன அப்படின்னு சொன்னா டாக்டர் சிவகுமார். He used to mention that I came from research and development. I came from Cipla and I am working here. So if I would have been in Cipla, then I would have been as a manager. Like that, he used to mention. அப்பதான் வந்துட்டு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நான் வந்துட்டு அப்பயே வந்துட்டு ஒரு கியூரியஸாவே வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு இருந்தேன். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அதாவது சேலரி வைஸ் ஹைக் வைஸ் வந்துட்டு நீங்க ஒரு
லக்சரையும் அண்ட் நெக்ஸ்ட் தென் கம்பெனியில் இருக்கவங்களையும் வந்துட்டு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹைக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. தீஸ் ஆல் ஆர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்றேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் இதுல வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. ஓகே சார், ஹைக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னா நான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலரி, ப்ரொடக்ஷன், ஒர்க் எப்படி இருக்கும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், கார்பரேட் வேர்ல்டு எப்படி இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்குமா இருக்காது, நிறைய அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சர்வை பண்ணணும். ஓகே, அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு சாலிட் ப்ரொடக்ஷன், பேரண்டல், செமி சாலிட், டாபிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ், விசுவல் இன்ஸ்பெக்டர், பேக்கேஜிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆல்சோ இருக்கு. ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்னா பேராசிட்டமால் இருக்கு, பேராசிட்டமால் வந்துட்டு 650 இருக்கு, 650 mg வந்துட்டு அந்த டேப்லெட்ல இருக்கா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்றதா இருந்தால் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, குவாலிட்டி அசூரன்ஸ்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, அதுல வந்து IPQA அண்ட் DQA அண்ட் டாக்குமெண்டேஷன், QMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது குவாலிட்டி அசூரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒர்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கையும் அசூரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் டேப்லெட் வந்து பஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. ஓகே, ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் யார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அசூரன்ஸ் கொடுக்கணும். குவாலிட்டி அசூரன்ஸ் வந்து குவாலிட்டி அசூரன்ஸ் டீம் வந்து என்ன பண்ணணும், அசூரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா வேற ட்ரக்கை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வி ஹவ் ஒரே ஒரு பஞ்ச் மிஷின் தான் இருக்கு. அந்த பஞ்ச் மிஷின்ல வந்துட்டு எல்லா ட்ரக்குமே வந்து என்ன பண்ண அப்படின்னா பஞ்ச் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரக் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் டீம் வந்துட்டு அசூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்லெட் வந்து என்ன பண்ணா பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன அசூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே இந்த எந்த ஒரு ட்ரக்குமே இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கிளியர் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க். ஓகே, அதுதான் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி வேணும் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ கேன் மேக் ஒன் வீடியோ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்ன கிளியரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க எக்ஸாக்டா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இதை தவிர ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபரேஷன் வைஸ். ஓகே, ஒரு பேராசிட்டமால் வந்து தயாரிக்க வந்துட்டு ஒரு 1 hour ஆகுது ஒரு 1000 டேப்லெட் தயாரிக்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு டைம் ரெடியூஸ் பண்ணிட்டு பஞ்சை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆபரேஷன் வைஸ் வந்துட்டு நம்மளோட ஐடியாஸ் வந்து என்ன பண்ணலாம் புட் பண்ணி இன்கம் அதிகப்படுத்துறது வந்து ஆபரேஷன் எக்ஸலன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தென் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு மாலிகுலுக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேட்டன் இருக்கும், பேட்டன் ஃபைல் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில, அங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் போய் ஒர்க் பண்ணலாம். அண்ட் வேர் ஹவுஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட், MBA, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை தவிர நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். பட் தீஸ் ஆல் ஆர் மை எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு தெரிஞ்சது வந்து என்ன பண்ணிருக்கேன் வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் டாக்குமெண்டேஷன், GDP, IPQA, QMS. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான. சார் எனக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரி போகணும், கம்ப்யூட்டரைஸ்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் யூ கேன் கோ. சார் எனக்கு லேபுக்கு போகணும், எனக்கு வந்து லேப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, பிசினஸ், சார் எனக்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்கு சார், நான் வந்துட்டு பேசியே வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவேன் சார், ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணி இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் MBA. ஓகே, அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. தீஸ் ஆல் ஆர் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், அங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் ரொம்ப வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கியூஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரியர்ஸ் பே த மோஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்? என்டர்பிரனர், சயின்டிஸ்ட் அண்ட் டீச்சிங். The answer is entrepreneur. Okay, so வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய பில்லியனரிஸ் யாருமே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணல, யாரும் வந்துட்டு சயின்டிஸ்டாக இருக்கல, யாரும் டீச்சிங்காக இருக்கல. அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்டர்பிரனராக இருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு அதிகமாக வருது. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்டர்பிரனர் ஆகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்டர்பிரனர்ல. ஓகே, அண்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வேயை வந்து என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின், விச் டிபார்ட்மெண்ட் வில் பே மோர் இன் த பிகினிங்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சார் இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு வந்துட்டு 15,000 தான் சார் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் 12,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் சார் அதிகமாக வந்துட்டு பிகினிங்ல வந்துட்டு எனக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் டேட்டா அனலைசிஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இனிஷியல் மீன்ஸ் பிகினிங்ல வந்துட்டு சம்பளம் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, which profession gives you a most job security? Government job, entrepreneur, scientist and teacher. I suppose everyone knows government job. Okay, I think these three game அப்படின்றத விட ஒரு சும்மா மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ அதுக்காண்டி ஓகே ஐ திங்க் யூ கைஸ் took enough time to relax. Next, that slides, it's this is also one of the one game. Look at the picture and guess the job title. Okay, time start now.
ஸோ இந்த பிக்சர்ல வந்துட்டு நீங்க என்ன தெரிய வருதோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு கியூரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஐடி கம்பெனிஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ரோல்ஸ் அண்ட் அப்ராட் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஐடி கம்பெனிஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அண்ட் மெடிக்கல் கோடர். In medical coder, anesthesia and surgery, inpatient and emergency, these all are comes under medical coder. And next then scientific writer and data analysis and business development and consultant and biostatistician. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு ஐடி கம்பெனில. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு இன்னும் கூகுள் பண்ணி நிறைய வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இல்ல சார் எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனி இந்த ஸ்பெஷலைஸ் கிளினிக்கல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியவங்க ஒரு அவங்க என்ன எக்ஸாக்டா பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ போடலாம். ஓகே, அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, ரீட்டைல் ஃபார்மசிஸ் அண்ட் ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபார்மா கன்சல்டன்சி அண்ட் ஃபார்மா மார்க்கெட்டிங் கம்பெனி, ஸ்டார்ட் அப், சிஆர்ஓ, மேனுஃபேக்சரிங் யூனிட் சச்சஸ் நியூட்ராசூட்டிக்கல் அண்ட் ஹெர்பல் ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய என்டர்பிரினர்ஷிப் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் 8 மட்டும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுலயும் வந்துட்டு நீங்க பிகினிங்ல சேலரி வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, and hospital and clinical roles, hospital pharmacist and clinical pharmacist, hospital quality control and clinical research. Okay, and abroad ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க அஸ் ஏ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டா. அண்ட் யூஎஸ்ஏ போனோம் அப்படின்னு சொன்னா எஃபிஜிஇ, டோஇஎஃப்எல் அண்ட் நாஃப்ளாக்ஸ் அண்ட் எம்பிஜி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கனடா பிஇபிசி எக்ஸாம் ஆல்சோ இஸ் தேர். ஸோ தட் ஆல்சோ யூ ஹேவ் டு கிளியர். அண்ட் யூகே ஓஎஸ்பிஏபி, அதுக்கப்புறம் துபாய்க்கு வந்து டிஹெச்ஏ, எம்ஓஹெச் அண்ட் ஹெச்ஏடி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிளியர் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு பிசிஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது மாதிரி அங்க இந்த மாதிரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை ஃபார்மசிஸ்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, என்னென்ன சார் இதெல்லாம் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் சார் போறேன், என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு நிறைய பேருடைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ அவங்களுக்காக ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஃபார்மசிஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்கு. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட், எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் கேம்ப், சிடிஎஸ்கோ, ஃபிசாய், ஆர்மி, நேவி, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட், டெல்லி ஃபார்மசிஸ்ட், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், கல்யாண் சிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் யூனிட் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஃபார்மசிஸ்ட் வேலை இருக்கு. ஓகே, கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நால்கோ, என்எஃப்எல், என்ஐடி, எஸ்பிஐ ஃபார்மசிஸ்ட், எஸ்எஸ்சி ஃபேஸ் ஃபார்மசிஸ்ட், ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட், இஸ்ரோ ஃபார்மசிஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்மசிஸ்டோட சப் டிவிஷன்ஸ். அண்ட் இதை தவிர வேற என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு? ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, டிஎன்பிசி எக்ஸாம்ஸஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. குரூப் 4 இருக்கு, சயின்டிஸ்ட் இன் ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் அனலிசிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பிஃபார்ம் முடிக்கல, பிஃபார்ம் படிக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ், நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, படிக்கும் போதே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட எய்ம் வந்துட்டு வைங்க, அந்த நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அப்ப பிஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் உட்காந்து படிக்கிறதுக்கு பிஃபார்ம்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியா வந்துட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிராஃபையும் வந்துட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய பானையில வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. அது வந்துட்டு ஒரு நாள் வந்து நிரம்பி வழியும். அப்பதான் வந்துட்டு உங்களுடைய சக்சஸ் வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஏன் ஒரு டிராப் தானே ஏன் நம்ம வைக்கணும், நம்ம கடைசியில் மொத்தமா ஊற்றணும் அப்படின்னு சொன்னா மொத்தமா ஊற்ற முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஓகே, அண்ட் கவர்மெண்ட் ஜாப் இவங்க தான் வந்துட்டு என்னுடைய ரியல் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஓகே, இவங்கலாம் வந்துட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாரதி கண்ணன் ஹீஸ் ஏ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரெகுலேட்டரி ஆஃபீஸர். நாங்களாம் வந்துட்டு எம்எஸ் எல்லாம் ஒன்னா படித்தோம். எங்க அப்படின்னா நைபர் ஹைதராபாத்ல. ஸோ பட் இப்போ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பொசிஷன் எல்லாம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ ரெகுலேட்டரி ஆஃபீஸர் அண்ட் பரத் பிஹெச்டி ஸ்காலர் இன் ஃபார்முலேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் சபேசன் he is research associative in peptide purification. Okay, Selvin government pharmacist, Tejasvi she is working as a assistant professor. Okay, so இந்த ரியல் எக்ஸாம்பிள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் ஒன்னா தான் படிச்சோம். பட் வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு எங்க அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டொமைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. நம்ம சூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நவ் he was studying regulatory affairs. He joined as a regulatory. He studied M.Pharm in pharmaceutics. Now he is PhD scholar in pharmaceutics. He studied chemistry department. Now he working as a
research facility in peptide purification. He studied medical devices in Hyderabad, but he got a government pharmacist officer. Okay, she studied natural product. She is working as the assistant professor. Okay, so ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா ஷைன் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்துட்டு நம்மளுடைய கோலாக இருக்க வேண்டும். ஓகே, அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் இந்த வீடியோ நீங்க சொல்லணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் you can drop your one message. And also we have one truck inspector book also. So that book cost around 500 rupees. If you want this truck inspector, please message on WhatsApp. And thank you for watching this video. And please do subscribe my channel and share this video to BPharm candidates or competitive BPharm candidates, and who want to join in NIPER, and who want to join in SRF and JRF and government service. Okay, and please do share this video to your friends. Okay, thank you guys. Thank you for watching this video.